visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com வெப்சைட் மூலியமா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கணபதி அக்ரஹாரம் இங்கே இருக்கிற ஸ்ரீ மகா கணபதி கோயிலை பற்றி அந்த கோயிலோட அர்ச்சகர் சிவகுமார் குருக்கள் சொல்கிறத கேட்போம். இது கணபதி அக்ரஹாரம்னு பேர். ஊர் வந்து பிள்ளையாரோட பேர்லேயே தாங்கி இருக்கு. கணபதி அக்ரஹாரம். அக்ரஹாரம்னாக்க நுனியும் அடியும் சேர்ந்து, எப்படி தர்பைக்கு தான் வந்து அக்ரம் ஹாரம்னு உண்டு, நுனி அடின்னு. அது மாதிரி கிழக்கு வந்து பிள்ளையார் கோவிலும், கிழக்க வந்து சிவன் கோவிலும், மேற்க வந்து பெருமாள் கோவிலும் உள்ளது அக்ரஹாரம்னு பேர். அதில் முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து விநாயகர். கணபதி அக்ரஹாரம்னு ஊர் பேர்லேயே சுவாமி பேர்லேயே வந்து அக்ரஹாரம்னு இருக்குது. இந்த ஊரில் என்ன சிறப்புனாக்க, விநாயகர் வந்து இங்கே வந்து காவேரி எண்ணெய் வந்து பெருக்கெடுத்து ஓடுறா. அப்போ வந்து அகத்தியர் வந்து இங்கே வந்து குளிக்க வரார். அப்போ வந்து காவேரி எண்ணெய்க்கு அகர்ந்து வந்துடுது. குள்ளமுனின்னு வந்து இந்த அகத்தியரை பார்த்து கிண்டல் பண்ணிடுறார். உடனே கோபம் வந்து கமண்டலத்தில் காவேரியை வந்து சிறை பிடிச்சிடுறார். பிடிச்சிட்டு பல காலம் ஜபத்தில் இருக்கார். இந்த பகுதி ஃபுல்லாக தஞ்சாவூர் டெல்டா பகுதி ஃபுல்லாக வறண்டு போயிடுது. இதை வந்து சுபிட்சமாக்கணும்னு பிள்ளையார் வந்து அங்கேருந்து வந்து காக்க ரூபமாக வந்து கமண்டலத்தை தட்டி விட்டு காவேரியை வந்து அனுகிரகம் பண்ணுறார், நீ ஓடுன்னு. உடனே யார் தள்ளி விட்டது கமண்டலத்தை நம்ம சிறைப்பிடிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு ரிஷி வந்து காக்காயை துரத்துட்டே வர. இது வந்து திருக்காட்டுப்பள்ளிக்கிட்ட குடமுரட்டின்னு அந்த இடத்துக்கிட்ட வந்து துரத்துட்டு வரார். இங்கே வந்து கணபதி கிராரத்தில் வந்தோன்னே அந்த காக்கா வந்து சின்ன பையனாக மாறி குழந்தையாக மாறி உள்ளார வந்து பிள்ளையாராக வந்து அமர்ந்துடுறார். உடனே அகத்தியர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இங்கே தான் பிள்ளையாராக வந்திருக்கு, அனுகிரகம் பண்ணியிருக்கேலா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிண்டு காவேரி எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இதுதான் ரொம்ப விசேஷம். அதனால இது கணபதி அக்ரஹாரம்னு சுவாமியோட பேர்லேயே தாங்கி இருக்கு. இங்கே என்ன விசேஷம்னாக்கா, விநாயகர் சதுர்த்தினாக்கா ஆற்றுல வந்து அக்ரஹாரத்தில் வந்து கொழக்கட்டை பண்ணனாக்கா சுவாமிக்கு தான் நைவேத்தியம் பண்ணுவோம். ஆற்றுல நைவேத்தியம் பண்ணாமல் பிள்ளையார்கிட்ட தான் வந்து இங்கே நைவேத்தியம் பண்ணுறது வழக்கம். இதுதான் ரொம்ப சிறப்பு. இங்கே வந்து இந்த வடபகுதி தஞ்சாவூர் டெல்டாலாம் செழிப்பாக இருக்கிறது இந்த பிள்ளையார் வந்து காவேரி எண்ணெய் வந்து ஓட வச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர் நெற்களஞ்சியமாக விளங்குறதுக்கு பிள்ளையார் ஒரு காரணமாக இருந்திருக்கார். இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்னன்னா, அந்த கோவிலோட உள்புற சுற்றுச்சுவரில் வந்து விநாயகரோட 16 விதமான வர்ண விக்கிரகங்களை பதிச்சிருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கோவிலோட பின்பக்கத்தில் பார்த்தா அங்கே வந்து ஒரு பிள்ளையார் வந்து மயில் மேலே ஏறி உட்காந்துருக்கார். பொதுவாக முருகர் தான் இருப்பார், ஆனால் இங்கே வந்து பிள்ளையாரே மயில் மேலே இருக்கார். மயில் மேலே பிள்ளையார் இருக்கிறதா சொன்னேன். அது பக்கத்திலேயே வந்து மேல் கூரையில் வந்து ஒரு ஓவியம். இது ரொம்ப வினோதமான ஓவியம். அதாவது 2 உருவங்கள் இருக்கு. ஒன்று யானையோட உருவம், இன்னொன்று ஒரு பசுவோட உருவம். உருவம் 2 ஆனாலும் அதோட முகங்கள் மட்டும் ஒரே ஒரு முகம் தான் வரைஞ்சிருக்கா. இது வந்து பார்க்க ரொம்ப பிரமிப்பூட்டும் விதமாக இருக்கு. இன்னைக்கு கணபதி அக்ரஹாரத்தில் இருக்கிற ஸ்ரீ மகா கணபதி கோயிலை பற்றி எடுத்து சொன்ன அந்த கோயிலோட குருக்கள் சிவகுமார் குருக்களுக்கு நமது நன்றிகள் உரித்தாகுக. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.